கடிக்கதாதிக்க விஷம் வரும். ஆனா பாம்பு ரூபமா பிசாசானவன் வந்து ஏமாத்தான் பாருங்க. இந்த மாதிரி தான் உலகத்துல வந்து ஏமாத்துவாங்க. யார் ரூபமா? பாம்பு ரூபமா வந்து பாம்பு ரூபமா மனுஷனே வருவான். பாம்பு மாதிரி தெரியப்பட்டாங்க. இப்போ அவன் யாரு? அவன் மனுஷன் தான். அந்த மனுஷன் மூலம் அவனுக்கு என்ன கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். பாவத்துக்கு தூண்டி விடுவாங்க. அது இல்லையா? இஞ்சி போலாம், சினிமா தேட்டர் போலாம் வாங்குவோம், சீரியல் பார்த்தாங்க வாங்குவோம். இந்த கதைகளை உலக கதைகளை பேசலாம் கூட என்ன பண்ண நீங்க கட் பண்ணிட்டு அந்த பிரின்சிப்பை வரமாட்டேன். அது இல்லையா? கத்தருக்குள்ள இருக்கிறாங்களா? அங்க பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களா? தீவுல வார்த்தை சொல்றாங்களா? இது பரிசுத்தமான குடும்பமாகி நம்ம அறிந்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் சிக்கிக்கொண்டு அல்லையா. கடந்த வாரத்துல சிவாஜி நகர்ல ஒரு வாலிபர் தொகுத்துல கத்தி அப்படியே எண்ணிக்கணும். அந்த வீடியோவில் அப்படியே போட்டுக்கணும். எல்லாம் ரோட்டு பப்ளிக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு நடுக்கோட்டிலே ஆள் அவுட்டு. அல்லையா, இது பயங்கரமான உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லையா, அதே போல நம்ம குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆசைப்பாடி கொண்டே இருக்கிறோம். அல்லையா, எப்போது நம்ம எரிச்சு கொண்டே இருக்கிற பிள்ளைகளை நம்ம இருக்கணும். ஏதோ ஏனத்தானமா நம்ம வந்து சபைக்கு வந்து நம்ம போகிற பிள்ளைகளை நம்ம இருக்கக்கூடாது. இங்க வந்த உடனே நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு பையனா நம்ம மாறணும். ஒரு அந்நிய பாசல நம்ம பேசுறவங்களா நம்ம மாறணும். துதிக்கிறவங்களா மாறணும். ஆராதிக்கிறவங்களா மாறணும். ஜெபிக்கிறவங்களா மாறணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிற நேரத்துல நம்ம வாழ்க்கை ஒரு மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா, மறுரூபமாக்கப்படணும்னா கர்த்தரை தேர்ந்த பிள்ளைகளா நம்ம இருக்கணும். எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அம்மா சொன்னாங்க, வீடே உலகம் முழுவதும் அந்த வீடே தேடணும். ஆனா வீடு பக்கத்திலேயே ஆண்டவர் ஏற்படுத்துங்க. கண்ணை தட்டி பயன்படுத்தலாம். அல்லேலூயா. இருக்க மாட்டாரு. யோசிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தான இடத்த சொல்றது நேரம் இல்லை. அதனாலதான் இன்னொரு நேரம் கலப்ப நான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு. அல்லேலூயா. ஞானஸ்தானம் இடக்கிறதுனால அல்லேலூயா தாயின் கருவில் உருவாக்கத்துக்கு முன்னே நம்ம நினைப்பட்டாங்க. அறிந்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கட்டும், எல்லாமே அவர் பிளான் பண்ணி அவர் வளர்ந்து வச்சுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம தேடாத அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நிச்சய அடக்கத்தினால எத்தனோ குடும்பங்கள் ஏதோ ஆமே சோத்தம் சொல்லிட்டு போகலாம். இது என்ன பார்த்தோம்? ஆவியோடு உண்மையோடு புரிந்துக்கணும். அல்லேலூயா. இது என்ன சபை? ஹல்லேலூயா. சோதரம் ராஜா. ஹல்லேலூயா. சோதரம் ராஜா. நல்ல கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க சோதரம் ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு சோதரம் ராஜா. எனக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் எனக்குள்ள இருக்கணும் ராஜா. இச்சி அடக்க பாவம் என்னை தூண்டி வரலாம் ராஜா. பாவத்தினால அநேக விதத்திலிருந்து உலகத்துல என்னை தேடி வரலாம். ஆண்டவரே மொபைல் போன அதிகமாக பார்க்க கூடாது ராஜா. உலக பிரகாரமாக வாழக்கூடாது ராஜா. உனக்காக பக்தி எதிரி பிள்ளைகளை நான் இருக்கிறேன் ராஜா. உன் பரிபட்டத்தை எப்போது எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் ராஜா. கிருபை நிறைந்தவரே சோத்திரம் ராஜா. மகிமை நிறைந்தவரே உமக்கு சோத்திரம் ராஜா. வாயை திறந்து துதிக்கலாம். வாயை திறந்து துதிக்கலாம். வாயை திறந்து துதிக்கலாம். வாயை திறந்து துதிக்கலாம். தேவனை ஆராதிக்கலாம். வாயை திறந்து துதிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம். கிருபை நிறைந்தவரே சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. வீணா போகுவாரா இயேசு நாமத்தில் பிதாவே. நம்ம மத்தியில் பிரியமா வச்சுட்டு ஒரு பாடலை பாடும்போது காலைக்கு சேர்க்கலாம். கடைசி ஜபம். ஹல்லேலூயா. சோத்திரம். நம்ம தனராஜா ஜெபிப்பாரு.
Thank you.